வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதத்திற்கான பலன்கள். இந்த ஜூலை மாதம் குறிப்பாக தமிழில் சொல்லுவோம் 15ஆம் தேதி ஜூலை ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்ன? தக்ஷிணாயனத்தின் தொடக்கம். அதாவது உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷிணாயனம் காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பருவநிலை மாற்றம், நிறைய விஷயங்களில் மாற்றங்கள். அதாவது நம்மளுடைய அப்ரோச்சு, நம்ம வேலைகள் எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பெயர் குரு பூர்ணிமா. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை. அமாவாசைகளில் 3 அமாவாசை இம்பார்ட்டன்ட். ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, 3வது அமாவாசை மாலை அமாவாசை. அதனால் இந்த ஆடி அமாவாசை முக்கியத்துவம் பெறுவதால் இது இந்த மாதம் வரல, அடுத்த மாதம், அது ஆகஸ்ட் 12 தான் வருது. ஸோ இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. திதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம ராசியுடைய பலன்களுக்கு போகலாம். மேஷராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கார். 3ஆம் வீட்டில் சூரியனும் 4ஆம் வீட்டில் முக்கியமான 3 கிரகங்களின் கூட்டணி. அதாவது குரு, சுக்கிரன், புதன். ஆனால் அது ஒரு 4 நாட்களுக்கு தான் இருக்குது. 4ஆம் தேதி என்ன ஆகுது? புதன் வக்கர நிலையில் மிதுனத்துக்குள்ளும், அதுக்கப்புறம் சுக்கிரன் சிம்மத்துக்குள்ளும் போகிறாங்க. அது அப்புறம் அதோடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த மாதம் முழுக்க இருக்குது. ஒரே விஷயம் என்னென்னா, ஆடி மாத பிறப்பு அப்படிங்கும்போது சூரியன் மாற்றம் பெறுவார். கடகராசிக்குள்ளே சூரியன் போவார். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஒரு தன்மையில் நம்ம இந்த மாத பலன்களை நாம் பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து பெரும்பாலான நேரங்களில் புதனும் சூரியனும் சேர்ந்து மிதுன ராசியில் இருப்பது மிக சிறப்பு. இதனால் என்ன ஒரு நன்மைனா, குறிப்பாக மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருவாய் சீராக இருக்கும். 2வது விஷயம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரெகக்னிஷன், புகழ், பெருமை இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். நீங்கள் பேசுகிறது ரொம்ப திறமையாக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக பேசுவீங்க. நீங்கள் எதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை தெளிவாக மற்றவர்களுக்கு விளக்கக்கூடிய அளவில் உங்கள் பேச்சு இருக்கும். சாதாரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர். ஆனால் இப்போ உணர்ச்சி வசப்படாமல் ஒரு டோட்டல் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் அது உங்களால் அந்த ஒரு கிளாரிட்டி கரெக்டாக இருக்குது. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க வீட்டு பக்கத்துலேயே கிடைக்காது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கிடைக்கும், இல்லை பக்கத்து ஊரில் கிடைக்கும், இல்லை சில பேர் டிபெண்டிங் ஆன் த எஜுகேஷன், சில பேருக்கு பக்கத்து ஸ்டேட்டு, அந்த மாதிரி ஒரு சிறு ட்ராவல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த சீட் கிடைக்கும். ஆனால் ரொம்ப நல்ல ரெப்யூட்டட் காலேஜஸில் நல்லபடியாக கிடைக்கும். அதே நேரத்தில் வீடை அழகுபடுத்தணும், புதுசாக ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய பிளான்ஸ் இருக்கலாம். புதுசாக நான் ஒரு கார் வாங்கணும், இல்லை புதுசாக சில கேட்ஜெட்ஸ் வாங்கணும், இப்படிப்பட்ட சிலது செலவாக இருக்கலாம். ஆனால் அந்த செலவு சந்தோஷத்தை தரக்கூடிய செலவு, அதெல்லாம் ஏற்படும். இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சில பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த வயத்தில் ஏற்கனவே கொஞ்சம் வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அல்சரஸாக இருக்கும், கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உணவு வகைகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. பெரிய அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. நல்ல வருவாய் என்பது சீராக இருக்கும். அதே போல் செலவும் சீராக இருக்கும். நிறைய செலவு இருக்குது. ஆனால் அந்த செலவு தவிர்க்க முடியாது. ஆனால் அது நல்ல செலவுகள், சுப செலவுகள். என் பையன் எஜுகேஷனுக்காக நான் செலவு பண்ணுறேன், என்னுடைய டாக்டருக்கு ஒரு மேரேஜ் வருது, இல்லைன்னா சில முக்கியமாக சில விஷயங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக
நான் செய்யக்கூடிய செலவு, அது என் மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவுன்னு நீங்கள் நினைக்கிறா போல தான் அந்த செலவுகள் அமையும். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் பெரிய பிரச்சனைன்னு எதுவும் இல்லை. இருந்தாலும் ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்தினால் போகிறோம். எதுவும் பெருசாலாம் எதுவும் பிரச்சனையெல்லாம் நான் எதுவும் சொல்ல. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரையில் ஒரு சீராக செல்லக்கூடிய எந்தவித பெரிய பிரச்சனைகளும் இல்லாத ஒரு நல்ல மாதமாகத்தான் உங்களை பொறுத்த வரையில் இது அமைகிறது. சில நேரங்களில் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அது டிபெண்டிங் ஆன் த ஏஜ், அப்புறம் அவங்க பாடி கண்டிஷன் எல்லாத்தையும் பொறுத்தது. அது மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் டாக்டரை பார்த்து அவளுடைய ஹெல்த்தெல்லாம் சரியான முறையில் பராமரிக்க வேண்டியது அவசியம். மற்றபடி பெரிய ஒரு செட்பேக்கெல்லாம் இல்லாத ஒரு சீரான முறையில் இயங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. தொழிலில் உயர்வு, சில நேரங்களில் கம்பெனி மாற்றங்கள், இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே அமைகிறது. நல்ல மாதமாகத்தான் இருக்குது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 4ஆம் தேதி முதல், அதாவது அவர் 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டுக்கு போகிறார். ரொம்ப சிறப்பு. அதே போல் 2ஆம் வீட்டுக்குடைய புதன் அதே 4ஆம் தேதி அன்றைக்கி 3ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு வரார். 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், படிப்புக்கான ஸ்தானம். அந்த இடத்துல சூரியனும் புதனும் இருப்பது பெரிய சிறப்பு. இது எதை குறிக்கிறதுனா வாக்கு வன்மை. நீங்கள் உங்கள் அகாடமிக்ஸ் எஜுகேஷனில் பெஸ்ட்டு சக்ஸஸ். இப்போது வாக்கு வன்மைங்கும் போது என்ன முக்கியமான விஷயம், ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, நீங்கள் பேசுகிறது அந்த இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் உங்கள் வாக்கு தானே. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எவ்வளோ ஸ்மார்ட்டாக பேசுகிறீங்க, எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் கொடுக்குறீங்க, அதை பொறுத்தது. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வாக்குவன்மை சிறப்பாக இருப்பதால் பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். கையில் ஃபினான்ஸ் நல்லா இருக்கும். பழக்கம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். நான் எந்த மாதிரி கோர்ஸ் போகணும், எந்த மாதிரி காலேஜுக்கு போகணும், என்ன செய்யணும், இதெல்லாம். ஸோ உங்கள் எண்ண ஓட்டத்திற்கு தகுந்தாற் போல் பெஸ்ட்டு டீல் அப்படின்னு சொல்லலாம். எது நமக்கு எல்லா விதத்துலேயும் அக்காமடேட்டிவாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும், ஏன்னா சில நேரங்களில் ஃபீஸ் பார்க்குறோம், சில நேரங்களில் டிஸ்டன்ஸ் பார்க்குறோம், அப்புறம் சில நேரங்களில் குவாலிட்டி ஆஃப் காலேஜ் பார்ப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியாக நல்லபடியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிட்டும். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சந்தோஷமாக இருப்பாங்க. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாப் விஷயத்தெல்லாம் நல்ல மாற்றங்களை பற்றி பேசுகிறது. அதே நேரத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். சில சுப நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு வருவீங்க. உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். மனதில் உற்சாகம் ஏற்படும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதத்தில் ஒரு விருந்து உபச்சாரம், உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதாவது ரொம்ப ஒரு நல்ல பார்ட்டிஸு இந்த மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதோடு மட்டும் இல்லாமல் உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல சூழல்களை பற்றியும் பேசுகிறது. இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு குறுகிய கால பிரயாணங்கள் உண்டு. சில நேரங்களில் குலதெய்வ வழிபாடுக்காக போயிட்டு வருவீங்களா இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட ஒரு சின்ன அவுட்டிங், ஒரு பெரிய லாங் டேர்ம் ஜேர்னின்னு சொல்லலை, மேக்ஸிமம் 3 days அந்த மாதிரி போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் நிரம்பவே காணப்படுகிறது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களை பெற்றவங்களுடைய ஒரு ஹெல்த்தும் சீராக இருக்கும். பெரிய பிரச்சனைகள் வராது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பற்றி பேசுகிறது. நண்பர்கள் சம்பந்தமாகவோ இல்லை நமக்கு மூத்த பிறப்புகள் மூலமாகவோ ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அப்படி பிரச்சனைகள் ஏற்படும்போது
அதை கொஞ்சம் நிதானமாக கையாள வேண்டும். சில சென்சிட்டிவ் விஷயங்கள் வரும், அதை நிதானமாக கையாளணும். அதே போல் இந்த வீடு வாங்கிறது, நிலம் வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். பெரிய பெரிய பில்டர்ட்டெல்லாம் வாங்கிடுறாங்க, கடைசியில் பார்த்தோன்னா அவன் ஒரே ஃப்ராடாக இருக்குது. ஒரு இடத்துல கோயில் நிலத்தையே விற்று அதுக்கு பேங்க்கு இது எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் நிறைய நியூஸில் வருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை தரான், இந்த லேண்ட் அக்ரிமெண்ட்லாம் கொடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான சில இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி டீலிங்ஸில் பெரும்பாலும் வில்லங்கங்கள் வருவதற்கான ஒரு தன்மை தென்படுவதால் அதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப நிதானமாக அவசரப்படாமல் செயல்படாற்ற வேண்டியது மிக மிக அவசியம். இந்த மாதம் பெரிய அளவுக்கு எதுவும் பிரச்சனைகள்லாம் வராது. ஆனால் சில நேரங்களில் நீங்களாக போய் பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கணும். அப்படி பிரச்சனைகளில் சிக்குவதற்கு காரணம் என்னென்னா, நம்முடைய கவனக்குறைவு. அதனால் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம். சில பேர் குழந்தை, அவங்க ஒய்ஃபு கன்சீவ் ஆவாங்களா, இல்லை பெண்ணாக இருந்தால் அந்த நேரத்தில் ப்ரெக்னன்சி இருந்ததுன்னா குழந்தை பிறப்பு, இதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு அசம்பாவிதமோ பிரச்சனைகளோ ஏற்படக்கூடிய அளவில் இந்த மாதத்தில் எதுவும் தென்படலை. நல்ல மாதம், நிறைய சந்தோஷங்கள் உண்டு. சில நேரங்களில் சில விஷயங்களில் கவனமாக இருங்கன்னு தான் நான் சொன்னேன். மற்றபடி நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி உள்ள நல்ல மாதமாக இது அமையும். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறார். ஏறத்தாழ 4ஆம் தேதி முதல் சூரியனும் புதனும் சேர்கிறார்கள். இது நிபுணத்துவ யோகம், புதாதித்ய யோகம் என்றெல்லாம் வழங்கப்படும். 12ஆம் வீட்டில் செவ்வாய், 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, ஆனால் 2ஆம் வீட்டில் குரு உச்சம். அந்த குரு சனியை பார்க்கிறார். அப்போ நிறைய நன்மைகளை பற்றி தான் பேசுறது. அதே போல் சுக்கிரன் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் 4ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் இறுதி வரை. ஸோ இந்த ஒரு கண்டிஷன்ஸில் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போ சூரியனும் புதனும் உங்கள் ராசியில் இருக்கோ அப்போ நல்ல ஒரு ஆத்ம பலத்தோடு திகழ்வீர்கள், தைரியமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் நிறைய கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா இருக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையும் சரியான முறையில் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு காலகட்டம். தன வருவாயை பொறுத்தவரையில் தன வருவாய் கண்டிப்பாக உயர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நிரம்ப இருக்குது. தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் மற்றும் குரு 3 சுபர்கள். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி அன்னைக்கு என்ன, புதன் உங்கள் ராசிக்குள்ளேயும் சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்கும் போகிறார். இப்போ இதோடைய விளைவு சுப பலன்கள் நடப்பதோடு மட்டுமல்ல, சில நேரங்களில் ஒரு சிறு பிரயாணங்களை மேற்கொள்வது, அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெஸ்ட்டு காலேஜஸ் அது மாதிரி இடத்துல சீட் கிடைக்கிறது, மனசில் ஒரு தெளிவு, குழப்பம் நீக்கம் இதெல்லாம் ஏற்படும். சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகளில் அது நியாயமான முடிவு, அதில் நீங்கள் ரொம்ப ஸ்திரமாக இருப்பீங்க, இப்படி தான் அப்படின்னு. அது உங்களுக்கு ஆதாயமாகத்தான் இருக்கும். குரு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அங்கே சனியால் வரக்கூடிய சில கால தாமதங்கள், சில பிரச்சனைகள்லாம் நீங்கும். அப்போது வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படுறது. அதே போல் சில முக்கிய விஷயங்களில் வெற்றி ஏற்படும். குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியோடு பேசுவீங்க, கிளாரிட்டியோடு செயல்படுவீங்க. உங்கள் செயல்பாடுகள்லாம் யாரும் குறையே சொல்ல முடியாது.
அந்த அளவுக்கு சிறப்பான செயல்பாடுகளை பற்றி பேசுகிறது இந்த குறிப்பிட்ட மாதம். நிச்சயமாக ஒரு விஷயம் என்னென்னா, படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கலாம், உங்களுடைய நிலை என்பது மாறுகிறது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் நீங்குகின்றன. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் சீராக உடல் ஆரோக்கியம் ஏற்படும். ஆனால் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, தேவையில்லாத மனசில் ஒரு கவலை, டென்ஷன், அதாவது அது எதுனா சம்மந்தமே கிடையாது. அது 12 செவ்வாய் இருக்கிறார். ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், படுத்து தூங்கினேன்னு இல்லாமல் தூக்கத்தில் பாதிப்பு, லேட்டாக தூங்குறது, இப்படியெல்லாம் நம்மளோட இர்ரெகுலர் ஹேபிட்ஸாக வர்றதுனால ஹெல்த்தில் பாதிப்பு. அதில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஷன்னா என்ன காஷன்? நீங்கள் உங்கள் பேச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ காஷன், கொஞ்சம் ஹெல்த்தில் ரெஸ்ட் எடுக்கிற நேரம், உண்ணக்கூடிய உணவுகள், இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். மற்றபடி இந்த மாதம் உயர்வை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வரும். அந்த காலத்து பாட்டு தான், இந்த ஜென்ரேஷன்லாம் கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது. சக்கப்போடு போடு ராஜா உன் காட்டில் மழை பெய்யுதுன்னு வரும். அதுதான் உங்கள் நிலமை. உங்கள் ராசியில் குரு உச்சம். இந்த சுக்கிரன் 4ஆம் தேதி வரை உங்கள் ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் 2ஆம் வீட்டுக்குன்னா போகிறார். சரி, புதன் 12ஆம் வீட்டில் இருக்கார் சூரியனோட சேர்ந்து. எல்லா விதத்திலும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல மாதமாக இது அமையவிருக்கிறது. கொஞ்சம் செலவு இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த செலவு ஒரு 100 ரூபா செலவாயிருக்குன்னா 1000 ரூபாய் வரவு இருக்கிறது என்று பொருள். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுமாங்க. நீங்கள் ரொம்ப பெரிய மீனையே பிடிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட 3 மடங்கு பெரிய மீனே கூட கிடைக்கும். குறிப்பாக பிஸ்னஸ்மேன், பாலிட்டிஷியன்ஸ், இவங்களுக்கெல்லாம் வண்டர்ஃபுல் டைம். உங்கள் புகழ் பெரிய அளவுக்கு ஓங்கும், உங்கள் புகழ் பரவும், திறமை வெளிப்படும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக ஒரு 30%, 40% நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையவே இருக்கிறது. ஆனால் தான் சொன்னேன், உங்கள் காட்டில் மழை, பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டே வந்திருக்கீங்க. ஒரு பிரேக் த்ரூவை பல மாதங்களாக எதிர்பார்த்து வந்தீர்கள். அந்த பிரேக் த்ரூ கிடைக்கிறக்கு ஒரு காலம்தான் இது. உங்கள் மெமரி பவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவோ நடந்த விஷயத்தை கரெக்டாக பேச வேண்டிய இடத்துல பேசுவீங்க. முகத்தில் ஒரு வசீகரம் பொங்கும். காதல் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடையாது தான், ஆனால் அப்படி இருந்தால் அதில் பெரிய சந்தோஷம், வெற்றி. அதாவது சொல்லுவாங்க, இந்த பர்சனல் செரிஸ்மா சொல்லுவாங்க. சில நேரங்களில் எல்லாரும் நம்மக்கிட்ட அன்பாக பேசுவாங்க. ரொம்ப ஒரு வாத்சல்யம், அதாவது நம்ம ரொம்ப தெரிஞ்சு ஒரு அண்ணா தம்பி தன் தம்பி எப்படி பேசுவார், அது போல் நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு வரவேற்பு, சிறப்புகள் அதிகமாக இருக்கும். நல்ல சூழல்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். சில நேரங்களில் வெளிநாட்டு பயணங்கள் பிளான் பண்ணுவீங்க. அது ஒரு காரணமாக தான். ஏன்னா இந்த மாதம் முழுவதும் நான் தான் சொல்லிட்டேன், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்றது. அதுதான் இந்த மாதத்தில் நடக்க போகிற விஷயம் உங்களுக்கு. அப்போது ஃபாரின் ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு பெரிய பர்பஸ்ஸு, அந்த பர்பஸ் எல்லாம் க்ளீனாக சால்வ் ஆகும். அதனால் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மாதம் எப்படி இருக்குன்னா சிறப்பு மேலும் சிறப்பு. தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த 11ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம். என்னத்தை சொல்கிறது? கொடியசைந்ததும் காற்று வந்ததா, இல்லை காற்று வந்ததும் கொடியசைந்ததான்னு. அப்படி தான். நீங்கள் பிளான் பண்ணதுனால சக்ஸஸ் பண்ணீங்களா, இல்லை சக்ஸஸ் வந்ததுனால பிளானுங்கன்னு ஏதாவது சொல்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்குது. அதை சொல்லுவாங்க, கோழிக்கு முன்னால் முட்டையா, முட்டைக்கு முன்னால் கோழியான. ரொம்ப பெரிய ஒரு அனுகூலம். அது தெய்வ கடாட்சம்னு கூட சொல்லலாம்.
பெரியவர்களுடைய ஆசைன்னு சொல்லலாம். அது போன்ற ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம். சில நேரங்களில் நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது நல்ல ஜாபு இதெல்லாம் கிடைக்கும். சில நேரங்களில் சொந்தமாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கலாம். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணணும்னு நினைக்கலாம். இது எல்லாமே உருப்பெற்று அது நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது உருமாறுகிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. பெரிய வெற்றிகள் காத்திருக்கின்றன. உங்களுடைய நிலையை மாற்றக்கூடிய அளவில் சிறப்புகள் நிகழ்ந்த நல்ல மாதமாக இது உங்களுக்கு அமையும். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலவரங்கள் கொஞ்சம் முன்னாடெல்லாம் கொஞ்சம் ஏடாகூடமாக தான் இருந்தது. ஆனால் இப்போது அது சீராகி கொண்டு வருகிறது. உங்களை பொறுத்தவரையில் 4ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசியில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. 10ஆம் வீட்டுக்கு உள்ள அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம். உங்கள் ராசிநாதனான சூரியன் 11ஆம் வீட்டில் சஞ்சாரம். அப்போ சூரியன் 11ஆம் வீடு, அவர் கூட 11ஆம் வீட்டு அதிபதியான புதன். அதுக்கப்புறம் பாருங்கள் 12ஆம் வீட்டில் குரு உச்சம். இப்போ இருக்கக்கூடிய அதாவது இதில் கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அஷ்டமத்து சனி, 8ஆம் வீட்டில் சனி. ஆனால் அந்த சனியை குரு பார்ப்பதால் அந்த அஷ்டம சனியினுடைய நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லாம் பெரிய அளவு குறையிறது. அப்போ இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? நமக்கு வழி தெரியல, ஒரு நிறைய தடைகள் பிரச்சனைகள், அது எல்லாமே படிப்படியாக தீரத் தொடங்கும். இப்போ வழி கிளியராக இருது. டிராஃபிக் ஜாமெல்லாம் நகர்ந்தாச்சு. இப்போது நம்ம வண்டி முன்னால் போக முடியும். அது போன்ற ஒரு நிலையை உருவாக்குகிறது இந்த மாதம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் வீக்லேயே அதை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கப்புறம் தொடர்ந்து சீரான முன்னேற்றத்தை பார்க்கலாம். அந்த முன்னேற்றம் என்பது உங்கள் தொழில் சார்ந்த சமாச்சாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நமக்கு தொழிலில் போட்டியாக இருந்தவன் விரோதியாக இருந்தவன்லாம் அடங்கி போவான், இல்லை வழி விடுவான். நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகும். ஒரு பெரிய தொல்லைகள் கஷ்டங்கள்லாம் வரும்போது நண்பர் தான் கை கொடுப்பான்னு வரும். அதுபோல் நண்பர்கள் உங்களுக்கு செயல்படுவார்கள். சரியான சமயத்தில் சரியான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தனஸ்தானம் வலுத்திருக்கிறது. அப்போ வரவேண்டிய பணங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கொடுக்க வேண்டிய பாக்கி கடன் அது இது எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறது. நிறையா மைண்டில் ரிலீஃப் ஏற்படும். ஆனால் பல விஷயங்கள் நன்மைகளும் மொத்தமாக வர தொடங்குகிறது. இந்த 2ஆம் பகுதி, இந்த மாதத்தின் 2ஆம் பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய நன்மைகள்லாம் வர தொடங்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள் என்பது சித்திக்கும். இப்போ வெளிநாட்டில் போய் ஏதோ ஒரு பெரிய பிளான், ஒரு பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிற பிஸ்னஸ் மேனுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், சந்திக்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம். அஷ்டமத்து சனியினால் சில முயற்சிகள் தோல்வியுற்றன. ஆனால் இப்போது அவ்வளவு முயற்சிகளும், முன்னால் தோற்று போன முயற்சிகள்லாம் கூட இப்போ வெற்றி அடையும். நல்ல முன்னேற்றம். அதே போல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம். பெற்றோர்களுடைய ஹெல்த்லேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. சில நேரங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பணத்தை கவலைப்பட மாட்டீங்க. எப்போ நமக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் அப்படி கொடுப்பீங்க, அப்படி டொனேஷன் மாதிரி. அந்த மாதிரி செய்யக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளுக்கு கொஞ்சம் கையை கட்டி போட்ட மாதிரி இருந்தது. இப்போ அந்த கட்டுகள் நீங்கி விட்டன. அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து அவங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு பெரிய டானிக்காக மாறும். உங்களுடைய இயல்பான குணம், சில நேரங்களில் தயாள குணம், அது வெளிப்படும். அப்போ சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ தான் சட்டியில் வரும், இல்லைன்னா இப்போ வெறும் ஆப்பை தான் வரும் எடுத்தா. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அந்த ஆப்பையில் ஸ்டஃப் இருக்குது. அதனால் இந்த மன நிறைவை தரக்கூடிய நல்ல மாதம் இது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்க நினச்சபடி நினைத்த காரியம் சிறப்பாக நடக்கும். சில நேரங்களில் மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சா அது கிடைக்கும்.
அதே போல் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு இது ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், முன்னேற்றம், இது எல்லாமே கைகூடி வரும். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். நல்ல மாற்றங்களை தந்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணி உங்களை பழையபடி ஒரு கெத்தாக இருக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல மாதமாக இது அமைகிறது. கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் 11ல் இருந்தார். 11லேருந்து இப்போ 10ஆம் வீட்டுக்கு போகிறார் 4ஆம் தேதி அன்றைக்கி. 10ஆம் வீட்டில் யார்? சூரியனும் புதனும். சூரியனுக்கு 10ல் ஸ்தான பலம். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, செய்வனை திருந்த செய்யணும்னு சொல்லுவாங்க. திருந்த செய்யலை, நீங்கள் எக்ஸலன்ஸ் சீர்பட செய்கிறீர்கள். பெருமை தரக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடு அமைஞ்சிடும். எடுக்கிற காரியங்களில் ஒரு பர்ஃபெக்ஷனோடு மட்டும் இல்லை, பெரிய வெற்றி, புகழ், இதெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை சொல்கிறது. 11ஆம் வீட்டில் சரி இவ்வளோ பிரமாதமாக செஞ்சேன், 11ல் குரு உச்சம், லாபம் எப்படி இருக்கும்? எனக்கு நியாயமாக வர வேண்டிய லாபம் 80% அப்படின்னா இப்போ உங்களுக்கு கையில் வர லாபம் பார்த்திங்கன்னா 100% தாண்டும். 110, 120% வரும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடும் அதில் வரக்கூடிய அந்த ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. சரி, இது ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் மிதப்பாக தானே இருக்கும். 12ல் சுக்கிரன். நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துனீங்கன்னா எல்லா எம்ப்ளாயீஸையும் வச்சுக்க, ஜாலியாரு, லீவ் வேணுமா, ஒரு தரேன், எடுத்துக்கோ, 1 வீக்கு போய்ட்டு வா, அந்த மாதிரி. இல்லை எல்லாரையும் கூட்டிகிட்டு எங்கேயோ ஒரு இடம் போயிட்டு வரேன். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவர்களையும் குஷிப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும்னு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. ஏன்னா 12ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு தாராள மனப்பான்மையை தருவார். சரி, இந்த ஒரு மாதிரியான ஒரு விஷயங்களில் முக்கியமான இன்னொரு நிகழ்வு என்னென்னா, இந்த பார்ட்டி, அப்புறம் இந்த மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள், அப்புறம் குழந்தை பிறப்பு, தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய சந்தோஷங்கள், இதை பற்றியும் பேசுகிறது. அப்போ இந்த மாதம் நிச்சயமாக உங்களுடைய சந்தோஷத்திற்கு ஒரு எல்லை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை உயர்த்துறது. அதோடு மட்டும் இல்லை, 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வெயிட் பண்ணிகிட்ருக்கார் உங்களுக்கு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்க. அந்த டேர்னிங் பாயிண்ட் இப்போ வரும். பிஸ்னஸ்மேனுக்கு புது டீல், புது கான்ட்ராக்ட்ஸ், பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன், வெளிநாடு பயணங்கள், இதெல்லாம். நீங்கள் ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா திடீர்னு நல்ல பெரிய ஆர்கனைசேஷனில் இது போல் ஒரு 1.5 மடங்கு சம்பளத்துக்கு இன்னும் பெரிய பொசிஷன் கிடைக்கும். அதுபோல் ஸ்வீட் சர்ப்ரைசஸ் சொல்லுவோமே, அதெல்லாம் நடக்கும். நமக்கு எதெல்லாம் தடைகளாக இருந்தோ அந்த தடைகள்லாம் நீங்கிவிடும். சில நேரங்களில் பெரியவர்களுடைய ஆசைகள் கிடைக்கும். நல்ல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வயதில் மூத்தவராக இருந்தால் குடும்பத்தில் நல்ல நியூஸ் தான் வரும். எல்லா விதத்துலையும் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் மட்டும் எப்படி கெடும்? அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதம் உங்களை பொறுத்தவரையில் சில பெர்மனண்ட் இம்பேக்ட்ஸ், மிகப்பெரிய தொடர்ச்சியாக வரக்கூடிய மகிழ்ச்சி, ஏதோ ஒரு 10 நாளைக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி இல்லை, அது நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான மாதம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் தர் லைஃப் இதுதான். இப்போ உதாரணத்துக்கு பெரிய ஆம்பிஷன் இருக்கும், இன்றைக்கி மெடிக்கல்ன்றது ஒரு கஷ்டமான ஒரு இது கிடைக்கிறது, எல்லாம் அது கிடைக்கும். நல்ல காலேஜில் நல்லபடியாக கிடைக்கும். போஸ்ட் கிராஜுவேஷன் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற போஸ்ட் கிராஜுவேஷன் கிடைக்கும். வெளிநாட்டு இல்லை ரெப்யூட்டட் காலேஜஸ் நான் போகணும், யூனிவர்சிட்டிஸ் நான் போகணும், கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காகன்னு பாட்டு வரும். அதான் ரொம்ப சந்தோஷங்களை நிறைத்து தரக்கூடிய அற்புதமான மாதம், திருப்பங்களை தரக்கூடிய மாதமாக இது அமையவே இருக்கிறது. துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருந்தார். 10லேருந்து 11ஆம் வீட்டுக்குள்ளே வர 4ஆம் தேதி. 10ஆம் வீட்டில் இருந்த புதன் 9ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். எல்லாமே சிறப்பு தான். 9ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் 2 விதத்தில் சொல்லலாம். தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்கும்,
தொட்ட காரியங்கள்லாம் நமக்கு துலங்கும், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும், நல்ல ஆர்கனைசேஷன்ஸில் ஜாப் ட்ரை பண்ணும்போது அது கிடைக்கும். இது போல் பலவிதமான நன்மைகளை பற்றி பேசுகிறது. அதோடு இல்லாமல் 10ஆம் வீட்டில் குரு உச்சம். அவர் என்ன செய்கிறார்? 6ஆம் வீட்டை பார்க்கிறார். எதிரிகளுடைய தொல்லையெல்லாம் தீர்ந்து வெற்றி, வழக்கு வேஜங்களில் வெற்றி, நம்ம முயற்சி செய்யும் காரியங்களில் வெற்றி, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்ற மாதிரி பாடலாம் நீங்கள். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை பற்றி சொல்லுது. அதே போல் 11ஆம் வீட்டில் சுக்கிரன். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், காதல் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும், திருமணம் அதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும், நல்ல சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பெருகும். நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே பின்னால் பெரிய வருமானத்தை தரக்கூடிய அளவில், பல மடங்கு பெருகக்கூடிய அளவில் சிறப்பானதாக அமையும். ஒரு ஆணாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் பெண்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. எல்லா விதத்திலையும் சந்தோஷங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. செய்கிற தொழிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் காணப்படுகிறது. எந்த ஒரு விதத்திலுமே உங்களுக்கு செட்பேக்கோ பிரச்சனைகளோ இல்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கிறது. அதாவது உங்கள் திறமையும் இருக்குது, திறமையுடன் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சர்ப்ரைசிங் ஈவெண்ட்ஸ் நடக்கும். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். சுப நிகழ்வுகளெல்லாம் நடப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள், அது நடப்பதற்கான எல்லா காலமும் நேரமும் கூடி வருகிறது. பிரச்சனை தொல்லைன்னு நான் எதையும் பார்க்கல. அதனால் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் மிக ரம்மியமான மாதம், முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம், மிகப்பெரிய சிறப்புகளையும் நல்ல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அவார்ட்ஸும்பாங்கல்ல, அதுக்கு நிகரான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையவே இருக்கிறது. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வரும். என்னென்னா உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 180 டிகிரிஸ், அதாவது ரிஷபத்தில் தான் உங்களை பார்க்குறார் உங்கள் ராசியை. அதனால் நல்லாயிருக்கும். ஹெல்த்தில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், மனசில் தைரியம் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், உற்சாகம் இருக்கும். 9 கேட்கவான்னா குரு உச்சம். இல்லை, இந்த மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா 3 சுபர்கள் ஒன்றாக இருக்காங்க. சுக்கிரன், புதன், குரு. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி தான் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தான் புதன் வக்கரத்தில் 9ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இவர் சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்கு போகிறார். அதனால் கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா சிறப்பாக தான் இருக்குது. 8ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இருக்காங்க. அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. சூரியனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டிலும், அந்த 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்கும் போகிறார். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும், பெரிய லாபம் இருக்கும். தொழிலில் புதுசாக தொடங்குறவங்களும் தொடங்கலாம். ஏற்கனவே ஒரு நல்ல ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு இன்க்ரிமெண்ட்டு, பல நன்மைகளை பற்றி பேசுறது. எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரமாக நிற்பது 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, அதுவும் உச்சத்தில். தெய்வ அனுகூலம், அதிர்ஷ்டம், சென்றவிடமெல்லாம் சிறப்பு, வெளிநாட்டு பிரயாணங்கள், இது போல் பல நன்மைகளை பற்றி பேசுகிறார் 9இல் இருக்கும் குரு. குடும்பத்தில் நிறைய நன்மைகள் நடக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும், திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக சிறப்பான நல்ல காலேஜஸ், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சா அதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள், நல்ல அருமையான திருமணங்கள், மன நிறைவை தரக்கூடிய பல நன்மைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல உயர்வும், வெகு காலமாக அவங்க இயங்கி கொண்டிருந்த சில முன்னேற்றங்கள் இப்பொழுது நடக்கும். அதுக்கான ஒரு காலகட்டம், அதுக்கான ஒரு கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இயக்கணும். திருமணத்திற்கு முடிவு செய்யுங்கள், ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள்.
உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். நம்ம திருமணம் செய்யக்கூடிய ஆள் நல்லவனா, டிபெண்டபிளா, இதெல்லாம் கொஞ்சம் அவசியம். நீங்கள் லாங் டேர்முக்கு பார்க்குறோம், ஷார்ட் டேர்மில் இல்லை. முந்தா நேற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், சிரித்தேன், ஆனால் நான் இன்றைக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்படியெல்லாம் அவசரப்பட்டே ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு ப்ரெஷர், எங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்த நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்க, இதெல்லாம் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா என்ன, 7ஆம் வீட்டில் இருப்பவர் செவ்வாய். அந்த 7ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயை பார்க்கக்கூடிய கிரகம் சனி. அதனால தான் சொன்னேன், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்படணும். மற்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. குழந்தைகளால் மிகப்பெரிய சந்தோஷம். கொஞ்சம் வயதானவர்களுக்கு பேர குழந்தைகள், சகல சுபிட்சங்கள், சந்தோஷங்கள், உயர்வுகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு மாதம். தீர்மானமான நல்ல முடிவுகளை தரக்கூடிய மாதம், முன்னேற்றங்களை தரக்கூடிய மாதம். உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய் நொடிகளும் கட்டுக்குள் வரும். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட இப்போ எழுந்து நடப்பாங்க. அதனால் இது ஒரு நல்ல மாதம், உயர்வான மாதம், சிறப்புகளை தரக்கூடிய மாதமாக அமையும். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான குரு 8ஆம் வீட்டில் உச்சம். நல்லது தானே? நிச்சயமாக நல்லது. ஆனால் அது 8ஆம் வீடு. அப்போ 8ஆம் வீடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு பெரிய வேலை வெளிநாட்டில் கிடைக்கணும், இல்லை வெளிநாட்டில் கிடச்சிருக்கு, இடமாற்றம், என்னுடைய நிலையில் உயர்வு, இதெல்லாம் ஏற்படும். ஆனால் நீங்கள் இடமாற்றத்தை ரெசிஸ்ட் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் நடக்காமல் போயிடும். அது இன்றியமையாததாக இருக்கும். அதே போல் குழந்தைகளுடைய வெல்ஃபேர் பிரமாதமாக இருக்கும். ஆனால் எகெயின் என் பக்கத்துலேயே என் குழந்தை இருந்து படிக்கும்னு நினைக்கக்கூடாது. அவனுக்கு கிடைக்கும், ஒரு ஐஐடியே கிடைக்கிறது, பூனேயில் இருக்க ஐஐடி அங்கே கிடச்சிதும்மா, ஏதோ ஒரு இடம் சொல்லுவான். ஸோ அங்கே போய் தான் அவன் படிக்கணும். அவன் என்னை சுற்றி என் காலை சுற்றிகிட்டே இருக்கணும், நான் அவனை பார்த்துட்டே இருக்கணும், அப்படியே படிக்கணும், தடைப்படுத்தக்கூடாது. ஸோ பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, சில உயர்வுகள் கண்டிப்பாக நிகழும். ஆனால் அதற்கு ஒரு விலை நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். அது என்ன அந்த விலை? ஒரு விருப்பு வெறுப்பற்ற நிலை, அதுதான் அதன் விலை. எல்லாம் என்னது 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 ஒன்றுது, எதுவும் ஒன்றுதல்ல. அவரவர்கள் முன்னேற்றம் அவரவர்கள் கையில். இந்த சந்தர்ப்பத்தில் பல விஷயங்கள் நிகழும். அப்படி நிகழ்வது மொத்தத்தில் நல்லது தான். ஆனால் அதை குறுகிய கண்ணோட்டத்தில் இல்லாமல் பரந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியது தான் அவசியம். உங்களுடைய வேலை பளு சற்று கூடுதலாகத்தான் இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி சொல்கிறோம். அந்த 4இல் இருக்கும் சனி 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 4இல் இருக்கும் சனியை குரு பார்த்தார். அப்போ என்ன, உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், வேலையில் பதவி உயர்வோ ஒரு நல்ல அப்ரிசியேஷனோ நல்ல இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கும். ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேரும். அப்படி வர்றதுனால கொஞ்சம் ஹெக்டிக் ஷெட்யூல். 9இல் சுக்கிரன். 9இல் சுக்கிரன் எவ்வளோ சிறப்பு தெரியுமா? தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். பல க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமைகள் பெருகும். மனதில் நிறையா ஒரு சந்தோஷமும் ஒரு நல்ல குடும்ப சூழலும் உங்களுக்கு அமையும். இதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சில நேரங்களில் ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்குவார். உஷ்ணாதிக்க நோய்கள், கவனமாக இருங்க. உடல் நலத்தையும் கவனமாக பார்க்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை தருபவர்கள் இருந்தால் உங்கள் பாதை விட்டு அவர்கள் விலகுவது என்பது உறுதியான ஒரு விஷயம். தன வருவாய் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வசதி வாய்ப்புகள் அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது நடக்கலை, இப்போ அது கிடைக்கும், நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல காலம். ஆனால் கொஞ்சம் பிரயத்தனப்படணும். உங்கள் முயற்சி அவசியம். முயற்சியினால் மிகப்பெரிய விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை பெறுவீர்கள். இப்படி ஒரு தன்மையை சொல்வதால் மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது, ஆனால் உங்கள் முயற்சியால் அது நிகழும். அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. மகர ராசி.
மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல உயர்வினை தரக்கூடிய மாதம், சுபங்கள் நடக்கக்கூடிய மாதம், திருமணம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க கனவிலும் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் நடக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் மனசில் சில இறுக்கங்கள் காணப்படலாம். சில வெறுப்புகள் என்பது தலை தூக்கும். அது உறவினர்களுக்குள்ள சில நேரங்களில் ஏற்படும். பங்காளி சண்டையெல்லாம் சொல்லுவாங்க கிராம பக்கத்தில், அந்த மாதிரி. அப்போது மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். சில நேரங்களில் உங்களுடைய நடுநிலையை இழப்பீர்கள். இதுக்கு முக்கிய காரணம் 5ஆம் வீடுங்கிறது புத்திஸ்தானம், அங்கே செவ்வாய், அதை சனி பார்க்கிறார். சில நேரங்களில் என்ன இருக்கும் தெரியுமா, அறிவிழந்து விடுவீர்கள். ஒரு கோபம் வருது, அவனை போய் ஒரு அறை அறையணுன்ட்டு போகிறீங்க, ஒரு அறையோடு விட்டால் பரவாயில்ல, 10 அறை அறைவீங்க. இதுதான் நம்முடைய பேலன்ஸ் தப்பி போகிறதுன்னு சொல்கிறது. நமக்கு எங்கே நிறுத்தணும்னு தெரியாது. அப்போ யாருக்கு அல்டிமேட் பிரச்சனை? உங்களுக்கு தான். அதனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது, மனதை கட்டுக்குள் வைக்க வேண்டும். அந்த மாதிரியான கோபங்கள் உங்கள் ரிலேஷன்ஸுக்கு சுற்றி இருக்கிற அந்த ஒரு ஏரியாவில் உங்களுக்கு வரலாம். கவனமாக இருங்கள். நீண்ட நாள் பகை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு காலம், அதனால் கவனமாக இருங்க. உங்கள் செயல் திறமை என்பது எப்படி இருக்குன்னா பெஸ்ட்டு. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லும், அந்த எந்த மீனை பிடிக்கணுமோ அதுக்கு வரைக்கும் அந்த கொக்கு காத்துன்னு இருக்கும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிற போல், எல்லாம் நமக்கு வேண்டாத சின்ன மீன்லாம் போட்டோம், அதை வருது பாரு, அதை இப்போ நான் பிடிக்கணும், அது மாதிரி பிடிப்பீங்க. ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. உங்கள் ஒரு எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய திறமை ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உணர்ச்சி வசப்படாமல் உறவு முறைகளில் இருக்க வேண்டியது தான் ஒரே விஷயமா இருக்குது. ஆரோக்கிய தன்மையை பொறுத்தவரையில் உஷ்ணாதிக்க நோய்கள் தாக்கக்கூடும். சற்று கூடுதல் கவனம் தேவை. தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். சில நேரங்களில் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் சீக்ரெட் லவ் அஃபேர் சொல்லுவோம். அது மாதிரியான சில விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல வருமானம் உண்டு, உயர்வுகளும் உண்டு. மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இது நல்ல மாதம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் நேர்மையை கடைபிடியுங்கள். நமக்கு தில்லு முள்ளு, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹேங்கி பேங்கி, அட்ஜஸ்ட் பண்ணி போகிற நேரத்துக்கு அதெல்லாம் கவனமாக செயல்படுங்க. அப்படி டக்குன்னு செஞ்சிடாதீங்க. அப்படி செய்வதால் பின்னால் பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று நல்லபடியாக நடத்தி முடித்தாலும் அந்த கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படும் போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நிறைய நன்மைகள் இருக்குது. பட் ஹேண்டில் வித் காஷன், அவ்வளோதான். அதை பண்ணிங்கன்னா நல்ல மாதம் இந்த மாதம் உங்களை பொறுத்தவரை. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சனி 2ஆம் வீட்டில் தான் இருக்கார். அது 7 சனியும் சொல்கிறோம். அப்போ கொஞ்சம் நம்ம செயல்பாடுகளில் கொஞ்சம் தடைகள் இதெல்லாம் இன்னமும் இருக்குது. 4ஆம் வீட்டில் செவ்வாய். இதை சனி செவ்வாயை பார்க்கிறார். 4ன்னு சொன்னால் பெரும்பாலும் வண்டி வாகனங்களையும் குறிக்கும். நமக்கு இருக்கிற நேரத்தில் நம்ம ஏதோ ஞாபகத்தில் காரை ஓட்டின்னு போனால் பிரேக்குக்கு மேலே ஆக்சிலேட்டர் மிதிச்சிட்டா கஷ்டம். அதனால் ரொம்ப ஒரு கவனமாக கான்ஷியன்ஸோடு செயல்பட வேண்டிய மாதம். 2வது, நல்ல மழை காலம் தொடங்குகிறது. நீங்கள் பாட்டுக்கு எதுலையாவது போனீங்கன்னா திடீர்னு ஆற்றோட கார் போட்டாக போயிடும். அப்புறம் அந்த போட்லேருந்து உங்களை மீட்டுருவாங்க. உயிருக்கு ஆபத்தில் இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் காரை போட்டாக்கிட்டால் அந்த கார் அந்த போட்டாகவே மாறி கடலில் போய் சேர்ந்துடும். இந்த மாதிரியெல்லாம் தமாஷெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருப்பதால் கவனம் தேவை. ஏதோ ஆர்வ கோளாறில் சில விஷயங்கள்லாம் செய்கிறது தப்பு. முடிஞ்ச வரைக்கும் கன்வென்ஷனலாக இருங்க, கன்சர்வேட்டிவாக இருங்க. அப்போ கன்சர்வேட்டிவ்னு சொல்லும்போது ஜாப் மாற்றங்கள், அதுக்கும் இது ரொம்ப முக்கியம்.
டமால்னு ஒரு புது ஜாபில் நான் குதிக்கிறேன் அப்படின்னா அவசரப்படாதீங்க. ஒரு நல்ல ஆஃபர் வரலாம், வந்தால் கூட அனலைஸ் பண்ணி செய்யுங்க. பைசா ஒரு பக்கம் வருது, மறுபக்கம் காணாமையும் போகிறது. ஸோ செலவுகள் என்பது உறுதியாக நடந்துகிட்டே இருக்கு. அலைச்சல் என்பதும் நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல நியூஸ் வந்தால் இன்னும் கவனமாக செயல்படணும். ஏன்னா சில நேரங்களில் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடும். கவனம் தேவை. உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்னா, அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நம்ப மாட்டீர்கள். ஒரு விதத்தில் நல்லது தான் அது. அப்போ எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்ப்பீங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போடுவீங்க. எனக்கு அட்வான்டேஜாக வருமா அப்படின்னு பார்ப்பீங்க. சில நேரங்களில் நம்முடைய சௌரியங்களுக்காக கொஞ்சம் செலவுகள்லாம் பிளான் பண்ணுவீங்க, நடத்துவீங்க. ஆனால் அது சரியாக நடக்கணும், அதுதான் முக்கியம். அதான் ஒரு அமௌண்ட்டை கொடுப்போம், எப்போ இந்த இடத்தெல்லாம் நீ கம்ப்ளீட்டாக சரி பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு. தேங்க்ஸ் சார், மொத்தமாக கொடுத்துட்டிங்கன்னா நான் நல்லா பண்ணுவேன் சார் சொல்லி ஒரு பல்க் அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டான்னா அந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். ஏன்னா எப்படி பணம் இழப்புன்றது சொல்ல முடியல. அதனால் சில நேரங்களில் அம்மாவுடைய ஒரு ஹெல்த்து கவலைக்குரியதாக இருக்கலாம், அதையும் பார்த்துக்கணும். தடைகள் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ரெகுலராக வர வேண்டிய இன்கமோ இல்லை நம்மளுடைய ஜாப் பொசிஷனோ கரெக்டாக இருக்கும், அதில் பிரச்சனை இல்லை. பிரச்சனை அப்போ என்ன சொல்கிறதுனா, தொல்லைகள் உண்டு, அதை சமாளிப்பதற்கான உதவிகளும் திறமையும் உங்களிடம் பளிச்சிடும். அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. சரியான முறையில் அதை ஹேண்டில் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துலேயுமே கவனத்தோடு தான் செயல்படணும். எதையுமே டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் சொல்லுவாங்க. அதுதான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அனாவசிய தொல்லைகளை விலக்கி நல்லபடியாக இந்த மாதம் போகிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஆனால் அந்த கூடுதல் கவனம் என்பது முக்கியத்துவம் பெறக்கூடிய மாதமாக இது இருக்கிறது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிநாதனான குரு 5ஆம் இடத்தில் உச்சம். இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு கம்பெனி இல்லை ஒரு கவர்மெண்ட், நான் சிஎம் ஆகிட்டேன், இல்லை நான் சிஇஓ ஆகிட்டேன், ஆனால் எனக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடி வாங்குது, அது இல்லை, பிரச்சனையில் இருக்குது. நான் ஒரு அருமையான வண்டி வச்சுருக்கேன், ஆனால் ஒரு டயரில் காற்று சரியில்லை, ஆடினே போகுது வண்டி, ஆனால் அருமையான வண்டி. இது போல் ஒரு நிலை. ஏன் இப்படி சொல்கிறேன்? உங்கள் ராசியில் சனி அவர் வேலையை அவர் செய்கிறார், 5ஆம் வீட்டில் குரு உச்சம், அவர் வேலையும் அவர் செய்கிறார். சிறப்புகளும் உண்டு, சிறப்புகளில் சில பிரச்சனைகளும் உண்டு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் 4ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்து உட்காரும்போது நன்மைகள் சௌக்கியங்கள் நிச்சயமாக நடக்கும், சௌக்கியங்கள் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு வேகத்தை தருவார், தைரியத்தை தருவார். ஆனால் அதே நேரத்தில் அந்த செவ்வாயை சனி பார்த்தால் நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம், அந்த முயற்சியை ராங் டைரக்ஷனில் பண்ணிகிட்ருப்போம். நாம் எங்கே தோண்டினா தண்ணி வருமோ அங்கே தோண்டாமல் அதற்கு நேர்மறையாக ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் தோண்டினே இருப்போம். அங்கே எவ்வளோ தோண்டினாலும் தண்ணி வராது. அப்படி நம்ம முயற்சிகள் வீணாகக்கூடியதாகவோ இல்லை குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடியதாகவோ அமையலாம். அதிலும் கவனம் தேவை. அப்போ குரு என்பவர் யார்? குருன்னா ஒரே வார்த்தை தெரியும், எனக்கு நல்ல குரு வாய்க்கல சொல்லுவாங்க இல்லையா? எந்த ஒரு விஷயத்திற்கும் அந்த விஷயத்தில் நிபுணத்துவம் பெற்றவருடைய ஆலோசனையை கேட்டு செய்யணும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆள் அப்படின்னு செஞ்சால் யானைக்கும் அடிசருக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஆகிடும், ஜாக்கிரதை. அப்போ என்ன ஒரு சின்ன விஷயம், அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போயிட்டு யோசனை கேட்டு நீங்கள் செய்யுங்க, கரெக்டான டைரக்ஷனில் போவீங்க. தொழில் முதல்ல சில தடைகள் உண்டு செய்கிற தொழிலில், ஆனால் இறுதியில் பெரிய வெற்றியை தரும். தடைகளை கண்டு தோழாமல் இருக்க வேண்டியது தான் அவசியம்.
ஏன்னா நிச்சயம் வெற்றி. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க என்ன லெவலில் முயற்சி செய்கிறாங்களோ அந்த முயற்சி பலிதமாகும். அப்போ என்னுடைய முயற்சிகள் வீணாகி விட்டனன்னு சொல்கிற மாதிரி இருக்காது, அதற்கான பலிதம் நிச்சயம் உண்டு. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, அதிர்ஷ்டத்தை விட அறிவை அதிகமாக பயன்படுத்தணும். அறிவை பயன்படுத்தும் போது அந்த அறிவின் துணையோடு நீங்கள் நினைக்கும் காரியம் நல்லபடியாக நடக்கும். உங்கள் முயற்சி தோல்வியுறாது. ஆனால் மொத்தமாக எல்லாத்தையும் அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம வேலை செய்யக்கூடாது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும், குழந்தை பிறப்புகள் எதிர்பார்த்தால் நடக்கும், திருமணம் போன்ற வைபவங்கள் நடக்கும். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரமோஷன் எல்லாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு பின்பு விலகி நடக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நிறையா அதாவது இந்த புது வெள்ளம் பாய்ந்ததுங்கிற மாதிரி ஹோப்ஸு, அந்த நிறைய ஹோப்ஸ் உங்களுக்கு உண்டாருது. அதில் ஒரு சில விஷயங்கள் உறுதிப்படுத்தப்படும், நிச்சயமாக இதை நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்ட்டு. அதனால் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நிறைத்து தரக்கூடிய நல்ல மாதமாகத்தான் உங்களுக்கு அமையும். ஆனால் மனசில் ஒரு சந்தேகம், ஒரு படபடப்பு இருக்கும். அது தேவையற்ற ஒரு விஷயம். அதை அவாய்ட் பண்ணால் இன்னும் நிம்மதியாக இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். நிச்சயமாக உங்களை உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையவிருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.